சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, மனபாரத்தோடு நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்க விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. மனதில் பாரங்கள். எப்பொழுது நம் வீட்டிலும் இந்த சுபகாரியம் நடக்கும்? எப்பொழுதும் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறதே. சுபகாரியம் நடக்குமா நடக்காதா? வாழ்க்கையில் மாற்றம் நடக்குமா இல்லையா? வீட்டிலும் அவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பணத்தினாலும் சரி, மற்ற உறவுகளாலும் சரி, வீட்டில் இருப்பவர்களாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரவில்லை. ஒவ்வொன்றாக எல்லோரும் மாற்றி மாற்றி சண்டைகள் மட்டும்தான் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நாமும் வீட்டில் இருப்பவர்களுக்கு விசேஷத்தை செய்து பார்த்து விடலாம் என்று ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எதுவுமே நடக்கவில்லையே. எப்பொழுதுதான் இந்த காலமானது கைகூடும்? சாயும் நிச்சயமாக கைகூடும் என்கின்றார். அந்த காலம் எப்பொழுது கைகூடும் என்று ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். நாளை நிச்சயமாகவே நாளை நீ எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ, மனதில் பாரத்தோடு எந்த ஒரு விஷயம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த விஷயமானது உன்னுடைய வாழ்வில் நடக்கும். நடக்காமல் எல்லாம் போகாது, நிச்சயமாகவே நடக்கும். பல பேருக்கு நீ நல்ல விஷயத்தை செய்திருக்கிறாய். பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும், உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சுப விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நான் இல்லாமல் இருப்பேனா? நிச்சயமாக நான் இருப்பேன் அல்லவா? உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரைக்கும் சந்தித்த நாளை நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமானது ஏற்படும். அதாவது நீ எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். கவலைப்படாதே. சுபகாரியமே நடக்கவில்லை, எல்லாமே பிரச்சனையாகவே நடக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் அடுத்தடுத்து ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா விஷயத்தையும் மாற்ற வேண்டுமென்றால் நீயும் சற்று தைரியமாக இருக்கத்தான் வேண்டும். நிறைய விஷயங்கள் நானும் உன் வாழ்க்கையில் பார்க்கிறேன். நீ நிறைய விஷயங்களில் தைரியமாக இருக்கிறாய். ஆனால் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று தெரியும் பொழுது, அந்த காலகட்டம் வரும்போது நீ இல்லை இல்லை இந்த விஷயம் சரிவராது என்று பின்வாங்கி விடுகிறாய். அப்படியெல்லாம் பின்வாங்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நீ செய்ய போகிறாய் என்றாய், அது எவ்வளவு பெரிய சோதனைகளை கொடுத்தாலும் நீ அதை செய்து வென்று காட்ட வேண்டும். பல பேர் உன்னை சொல்கிறார்கள், இவள் எல்லாம் ஆரம்பத்தில் சரியாகத்தான் செய்வாள், ஆனால் முடிவில் எல்லா விஷயத்தையுமே கோட்டை விட்டு விடுகிறாய் என்று பல பேர் சொல்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் பொய்யாக்க வேண்டும். ஆனால் நீ செய்வது ஆரம்பத்தில் விடாப்புடியாக நான் இந்த விஷயத்தை தான் செய்வேன், இந்த நாளில் இந்த கிழமையில் இந்த மணி நேரத்தில் எல்லாம் நான் பார்த்து விட்டேன் இந்த நல்ல காரியத்தை செய்ய என்று முடிவெடுத்து எல்லாரிடம் போராடி ஒரு விஷயத்தை செய்வதற்காக நீயும் இருப்பாய். ஆனால் அது ஒரு சின்ன ஒரு தொந்தரவு கொடுக்கும் நிலைமையில் இருந்தால் வேண்டாம், இன்று வேண்டாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நீயும் விட்டு விடுவாய். இது போலெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு விஷயத்திற்கான முடிவை எடுத்துவிட்டால் அதை செய்துவிட வேண்டும். அதை தள்ளி 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 போடும் பொழுது அது நல்லதாகவே இருக்காது. உன்னுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய், தாராளமாக செய். அது எந்த விஷயமாக இருந்தாலும் செய். ஆனால் அதற்கு முன்பு நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், அதை செய்துவிட்டு அதை செய். புரிகிறதா? இவ்வளோ தூரம் பேசுகிறேன் என்றால் ஒரு நல்ல விஷயத்திற்காகத்தானே பேசுவேன். ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய், சரியா? நல்ல காரியம் நடக்க வேண்டும் வாழ்க்கையில் என்பதை நினைக்கிறாய். நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் அந்த நல்ல காரியமானது வாழ்நாள் முழுவதும் நல்ல காரியமாகவே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீ நல்ல காரியத்தை செய்தால் உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்தால் நல்ல காரியம் சீக்கிரமாக நடந்துவிடும். என்னவென்றால் உன்னுடைய வீட்டில் கணபதி ஹோமம், அதாவது வீட்டு குடி போகும் பொழுது ஒரு யாகம் பண்ணுவீர்கள் தெரியுமா? அந்த யாகம் பண்ணி உன் வீட்டில் பல மாதங்கள் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு 2 வருஷத்திற்கு ஒரு முறை நீங்கள் கணபதி பூஜையை செய்யும் ஒரு வழக்கத்திற்கு கொண்டு வாருங்கள். அந்த கணபதி பூஜையை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள், உங்களை வீட்டை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் ஆனது விலகி உங்கள் வீட்டில் எப்பொழுதும் கெட்டது நடக்கிறது என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அந்த கணபதி ஹோமமானது அந்த அனைத்தையுமே விரட்டி விட்டுவிட்டு நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். ஒரு புது காரியம் நீங்கள் செய்கிறீர்கள், ரொம்ப நாளாகவே உங்கள் வீட்டில் எல்லாம் கெட்டதாகவே நடந்து முடிந்து விட்டது. இதற்கு மேல் ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறீர்கள் என்றால் முதலில் உங்கள் வீட்டில் கணபதி யாகத்தை
செய்துவிட்டு மறுநாள் நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். இது ஒரு சூட்சும வழி. தயவு செய்து இதை நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்தடுத்து சுபகாரியங்களாகத்தான் நடக்கும். ஒரு விஷயத்தை செய்ய போகிறீர்கள். அதற்கு முன்பு எல்லா ஏற்பாடையும் செய்துவிட்டு முதல் நாள் உங்கள் வீட்டை சுத்தப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு செய்யுங்கள். உங்கள் வீடு முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டுமல்ல, எப்பொழுதும் வீட்டில் பல குறைகள் இருந்து கொண்டே இருக்கிறது, எந்த ஒரு நல்லதுமே இல்லை, நான் ஒரு விஷயம் செய்தால் கூட அது தடையாகத்தான் மாறுகிறது என்று நினைத்தால் தயவு செய்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கணபதி பூஜையை செய்து விடுங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் போகும். அது மட்டும் அல்ல தங்கமே, அது மட்டும் அல்ல, உன்னுடைய வாழ்வில் உன் வீட்டில் இருக்கும் அனைத்து தீய சக்திகளும் போய் உன் வீட்டை சுற்றி ஒரு கவசம் இருக்கும். உன் வீடு உனக்கு எப்படி? கோவில். அதை தானே சொல்வாய், என் வீடு எனக்கு ஒரு கோவில் என்பாய். அந்த கோவிலை நீ எப்படி பாதுகாக்க வேண்டும்? கோவிலுக்கே என்ன செய்கிறார்கள்? கோவிலுக்கே கும்பாபிஷேகத்தை செய்கிறார்கள். கோவில் தானே உன் வீடு என்பாய். அப்பொழுது 2 வருஷத்திற்கு ஒரு முறை நீ யாகம் செய்வதில் எந்த தவறும் அல்ல. சிறிய பூஜையாக செய்து உன்னுடைய காசுக்கும் பணத்திற்கும் தகுந்தது போல சின்ன பூஜையாக செய்து உன்னுடைய வீட்டை முதலில் சுற்றி ஒரு வளையத்தை போடு. எந்த ஒரு கெட்ட விஷயம் இருந்தாலும், எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும், உன் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டியானது எல்லாமே அந்த பூஜையில் காணாமல் போகும். இது ஒரு சூட்சும வழி. தயவு செய்து இதை நீ ஒரு வாட்டி செய்து பார்த்து விட்டால் அடுத்தடுத்து நல்லது நடக்க நீயே எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்து விடுவாய். நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு யோசனைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். இதை செய் தங்கமே, அதை செய் தங்கமே என்று. நீயும் எல்லா விஷயத்தையும் செய்கிறாய். எல்லா விஷயத்திலும் நல்லதொரு பயனை அடைகிறாய். காலம் முழுவதும் நான் இருக்கும் பொழுது நீ எக்காரணம் கொண்டும் எதையும் கண்டு அஞ்சக்கூடாது. பேரும் புகழுடனும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் நீ நிச்சயமாகவே நான் சொல்லும் வழியில் நீ நடந்தாய். ஆனால் உனக்கு யோகமும் பல மாற்றங்களும் நிச்சயமாகவே வரும். கவலைகள் என்பது வாழ்க்கையில் நிரந்தரமில்லாத ஒன்று. அது போலத்தான் எல்லாமே, சந்தோஷம் எல்லாமே நிரந்தரம் இல்லாத ஒன்றுதான். அதை நிரந்தரமாக்கிக் கொள்ள வேண்டும். சந்தோஷத்தை மட்டும் நிரந்தரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த கணபதி பூஜையை உன் வீட்டில் செய். நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல திருப்பங்களும் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் விஷயங்களும் நடக்கும். நாளை உன் வீட்டில் மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தின் துவக்கம் இருக்கிறது. அந்த துவக்கமானது நீ மன உளைச்சல் இருக்கிறாய் பார், மன பாரத்தில் இருக்கிறாய் பார், அந்த மன பாரத்தை இறக்கி வைக்கும். அது இறக்கி வைத்து அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய வீட்டில் ஒரு சுப காரியம் செய்வதற்கு முதல் நாள் நிச்சயமாக கணபதி பூஜை செய்துவிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் சுப காரியத்தை செய்ய துவங்கும். நிச்சயமாக அனைத்து விஷயங்களிலும் ஏற்றங்கள் நிச்சயம் இருக்கும். பல பேருக்கு உன்னை பார்த்தால் பொறாமையாக கூட இருக்கும். அந்த அளவுக்கு உன் வாழ்வில் முன்னேற்றமானது இருக்கும். தைரியத்துடன் இருந்து எல்லாவற்றையும் வென்று வா. உன்னால் வெல்ல முடியாதது என்பது எதுவும் கிடையாது. எனக்கு தெரிந்த வரைக்கும் நீ தைரியசாலி. எதையுமே உன்னால் செய்ய முடியாது என்பதை நான் சொல்லவே மாட்டேன். எல்லா விஷயத்தையுமே நீ செய்வாய். எல்லா விஷயமுமே உனக்கு தாராளமாக நல்லதொரு மாற்றத்தை மட்டுமே தரும். இந்த சாயாகிய நான் உன்னை வாழ வைப்பேனே தவிர ஒரு நாளும் உன்னை எந்த இடத்திலும் தலை கீழே விழவிடவே மாட்டேன். அமைதியோடு இரு, சந்தோஷத்தோடு இரு. நானே உனக்கு துணை என்றும் என்றென்றும். இந்த சாய் உன்னை காவல் காப்பேன், வழி நடத்துவேன். வாழ்நாள் முழுவதும் இன்பத்தை அள்ளி அள்ளி உனக்கு கொடுப்பேன். கவலை வேண்டாம் அம்மா. யோசனைகளை எப்பொழுதும் அமைதியோடு வைத்துக்கொள். அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காதே. ஏதாவது நடக்குமோ, வாழ்வில் இப்படியோ அப்படியோ என்று எந்த ஒரு குழப்பத்தையும் உன் மனதுக்குள் நீ வைத்திருக்காதே. அமைதியோடு போராடு. எல்லாம் நல்லதே நடக்கும். காலம் முழுவதும் நாளைய நாள் இன்பமான நாள். அதனால் நிச்சயமாக அமைதியோடு தூங்கி காலை எழுந்திருத்துப்பார். நல்ல நல்ல இன்பமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீயே காண்பாய். என் கோவிலுக்கு வந்து நன்றியையும் கூறுவாய். எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.